ஆஹா கல்யாணம் சீரியலில் சூர்யாவையும் மகாவையும் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சூர்யா எழுதி வச்ச லெட்டரை பார்த்தா மகா ரொம்ப மன உடைச்சலுக்கு ஆளாகி கோயிலில் அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம மகாவை ஒவ்வொருத்தரை தேடி அங்கே எங்கே அழிகிறாங்க, மகாவை காணவே இல்லை. அப்போ மகாவை தேடி கோயிலுக்கு வராங்க. ஒருவேளை கோயிலில் கூட இருக்கலாம் அப்படின்ட்டு அந்த பாட்டி தாத்தா இருக்காங்களே, அவங்க தான் கோயிலுக்கு வராங்க. அப்படி சாமிட்டையும் ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அங்கே மகா உட்காந்துருக்காங்க. மகாட்ட பேசுகிறாங்க. மகா ஏம்மா இங்கே தனியாக உட்காந்துருக்க அப்படின்னு கேட்கவும், மகா அப்போ நான் எங்கே போவேன், எனக்கு வேறு எங்கே போகிறதுக்கு வழி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம மகா ரொம்ப இதாக பேசுகிறாங்க. அதுக்கிட்ட என்னாச்சு, ஏன் இப்படிலாம் நீ பேசுகிற மகா, உனக்கு தான் நாங்கள் இருக்கோம், எங்கள் வீடு இருக்குல்ல, நீ எதுக்கு இங்கே உட்காந்துருக்க, தேவையே இல்லாமல் அதுவும் அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவள் அந்த லெட்ரு காட்டினோன்னு தாத்தா பாட்டிலாம் வாசித்து ரொம்ப அவளும் ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம மகாவுக்கு சூர்யாவை பற்றி புரிய வைக்காங்க. நம்ம மகாட்ட சூர்யா உண்மையிலே உன்னை லவ் பண்ணுறா, ஏதோ ஒரு அம்மாவோட பாசம் மட்டும்தான் தடுக்குது, அவன் அம்மாவுக்கு உன்னை பிடிக்கலையே, அதனால தான் அவனும் உன்னை வெறுக்கிற மாதிரி நடிக்கிறான், தவிர்த்து உன் மேலே பாசம்லாம் இருக்குது, இப்போ உன்னை ஏமாற்றிட்டு இருக்கோம், ஒரு நடிப்பான ஒரு அன்பு கொடுத்துட்ருக்குமே அப்படின்னு மட்டும்தான் அவன் ஃபீல் பண்ணுறான். உண்மையால் அவனுக்கு உன் மேலே பாசம் இருக்குது, அவன் அம்மாவால் அதை மறைச்சிட்ருக்கான். அது மட்டும் இல்லை, முறைப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணலை, முறைப்படினா நீ கொஞ்சம் ஏமாற்றி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவனை, அந்த எண்ணம் அவன் மனசில் இருக்குது, அதனால தான் உன்ட்ட ஓப்பனாக அவன் எதுவுமே சொல்ல மாட்டேக்கான், மற்றபடி உன் மேலே ரொம்ப பாசமாகவும் அக்கறையாகவும் தான் இருக்கான், நீ காணணுன்னு உன்னை தேடாத இடமே இல்லாமல் அவ்வளோத்துக்கு தேடிட்டு இருக்கான், நீ இங்கே உட்காந்துருக்கியே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்து நம்ம சூர்யாவும் நம்ம மகா தேடி கோயிலுக்கு வராங்க. மகா தேடி வராங்களோ இல்லையோ, கோயிலில் மகா கிடச்சிடணும் அப்படிங்கிறக்காண்டி ப்ரேயர் பண்ணுறதுக்கு தான் வராங்க. அங்கே நம்ம மகாவை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாரு சூர்யா. ஆனால் மகாட்ட எதுவுமே பேசலை, எதுக்கு இங்கே உட்காந்துருக்க அப்படின்னு கேட்குறது மட்டும் தான் கேட்பாங்க. உன்னை மகா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. மகாவை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. மகாவும் இந்த லெட்டரை நான் வாசித்தேன் அப்படின்னு மகாவும் காட்டிக்கவே இல்லை. எனக்கு மனசு சங்கடமாக இருந்துச்சு, அதனால தான் கோயிலில் உட்காந்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம மகா சொல்லி முடிக்கிறாங்க. நம்ம சூர்யா கிட்ட அப்புறம் சூர்யாவும் நல்லா மகாட்ட பேசுகிறாங்க. ஆனால் சூர்யாக்கிட்ட மகா பேசும் பட்சத்தில் ஒரு குச்ச உணர்ச்சியோட நம்ம மகா இருக்கா. இல்லை இவ்வளோத்துக்கு நம்ம மேலே வெறுப்பாக தானே, சும்மா தாத்தாக்காண்டி மட்டும்தானே நம்மகிட்ட பாசமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மிஞ்சி எப்படி நம்ம சூர்யா கிட்ட நல்ல நெருக்கமாக நம்ம மகா இருந்தாலோ, இப்போ அதெல்லாம் இல்லை. மகா கொஞ்சம் இடைவெளி விட்டு இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்படி தான் பண்ணுறா. சூர்யாவே கேட்காங்க, நீ இப்படிலாம் நடந்துக்க மாட்டேயே, ஏன் இப்போ இப்படி திருநாப்பு இப்படி நடந்துக்கிற, இப்படிலாம் பேசுகிற, ஏன் என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மகா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, ஆமாம் நீங்கள் எதையுமே சொல்ல மாட்டீங்க, லெட்ரு மூலமாக மட்டும்தானே நான் தெரிஞ்சுக்கிட்டேன், என் மேலே பாசம் இல்லைங்கிறத நீங்கள் ஓப்பனாகவே சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நம்ம மகா மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மகா சூர்யாவுக்கு மகா மேலே ரொம்ப பாசமாகவும் அக்கறையாகவும் தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க அம்மாவுக்கு பிடிக்கலைங்கிற காரணத்தினால் மட்டுமே நம்ம சூர்யா மகா விட்டு விலகிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் மகாவும் சூர்யாவும் இணையணும், சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.